ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபோன் ஸ்பைட்னு ஒரு டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எப்படி ரிமோட் ஆக்சஸ் கம்ப்ளீட்டா எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேங்கிறத உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். நம்ம எப்போ போல கால் லாக் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவோம். ஸோ கால் லாக் வந்து நான் தெளிவாக ஆக்சஸ் எடுத்துட்டேன். இங்க வந்து கால் ஹிஸ்ட்ரி உங்களால தெளிவாக பார்க்க முடியும், யார்கிட்ட எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கிறத தேவைப்பட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சு உங்களால சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளால வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மொபைல் வந்து டெஸ்டிங் இருக்கனால நான் வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணல, அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. இன்கேஸ் நம்ம டார்கெட் பண்ணிக்கிற மொபைல் வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணி சேட்லாம் பண்ணினாங்கன்னா அந்த சேட்ஸ் என்னென்னு ரீட் பண்ண முடியும். ஆடியோ கால் இருந்துச்சுன்னா கேட்க முடியும், வீடியோ கால் இருந்துச்சுனாலும் நம்மளால ஆடியோ பிளஸ் வீடியோ ரெண்டுமே பார்க்கவும் முடியும், பிளஸ் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கவும் முடியும். நெக்ஸ்ட் இதை விட்டு பேக் வந்துடுறேன். இன்ஸ்டாகிராம் கூட நம்ம வந்தோம்னா இன்ஸ்டாலே தெளிவாகவே ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க வந்து ரீல்ஸ் அவங்களோட என்னென்ன ரீல்ஸுங்கிறத பார்க்க முடியும், பிளஸ் அவங்களோட சர்ச்சஸ்ல வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்க யார்கிட்ட என்ன பேசியிருக்காங்கிறத இந்த சேட்ல போய் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்ஸ்டாகிராமும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆக்சஸ் கிடைச்சிரும். பிளஸ் இங்க வந்து கேமரா ஆக்சஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். கேமரா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களால தெளிவாகவே பார்க்க முடியும். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி ஒரு கனெக்ஷன்ஸை எடுக்கிறது அப்படிங்கறதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த டர்னலையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண முடியும். ஸோ நான் ரெண்டுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நேரா டர்னல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸை நான் இங்க வந்து பெருசு பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் என்ன கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிற எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும். அதனால நான் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நமக்காக ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலோட யூஆர்எல் நம்ம இங்க எடுத்துக்கலாம். இதுல இருந்தா நம்ம வந்து இந்த டூலை டவுன்லோட் பண்ண போறோம். நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கிட் க்ளோன்னு டைப் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கணும், கிட் க்ளோனுங்க வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்றது தரும். இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கும்னா நமக்கான டூலும் அதோட சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டல் ஃபைல்ஸும் இருக்கும். இது ப்ராப்பரான லிங்கா இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். இன்கேஸ் நீங்க ஏதாவது மிஸ்கான்ஃபிகர் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அவுட்புட் வராது. ஸோ இந்த லிங்கை கரெக்டா கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டம்ல. இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப என்டர் பண்ண போறதுல இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து ஃபோன் ஸ்பைட் ப்ரோங்கிறது. இந்த நேமை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இங்க நம்ம சிடிங்கிறது என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம டர்னல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் டைரக்டரின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அதான் நம்ம வந்து சொல்லிப்போம், சேஞ்ச் பண்ண இந்த ஃபோல்டருக்குள்ள கொண்டு போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுவும் வந்து எனக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு எல்எஸ் கமாண்ட் மட்டும் கொடுத்துடலாம். எதுக்காகனா நான் வந்து எல்லா ஃபைல்ஸும் கரெக்டா செட்டப் ஆயிருக்காங்கிறத செக் பண்றதுக்காக தான். எப்ப நீங்க எந்த டூல் காலையில நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் அந்த டூல் ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கா இதே மாதிரி கலரேஷன்ல அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஆனா அவுட்புட் வரும், இல்லைன்னா வராது. இந்த இடத்துல இந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்காது. ரீசன் என்னன்னா காலையில நெக்ஸ்ட்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா டைரக்டா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன்ல செட் ஆகாது. ஸோ அதை நம்ம மாத்திரக்கு வந்து சிஹெச் மோட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேமை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல ஃப்ரெஷர்ஸ் தான் பாக்குறீங்க. அப்படி இருக்கிறது என்ன பண்றீங்கன்னா டெக்ஸ்ட்ல வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. கேப்ஸ் ஸ்மால் மாத்தி போடுறது, இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணல உங்களுக்கு அவுட்புட் வர மாட்டேங்குது. ஸோ இதை வந்து நீங்க காப்பி பேஸ்டே பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிஹெச் மோடுங்கிறதுனா பர்மிஷனை சேஞ்ச் பண்ணும். எதுக்குன்னா எக்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன், எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு இதை மாத்தும். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால இதை வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல மாறி இருக்கும். இப்ப நல்லா ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க, இது வந்து .pyல இருக்கு. .pyல இருக்கிறது எல்லாமே பைத்தானால பில்ட் பண்ண டூல்ஸ். அப்ப இதை ரன் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை, பைத்தானோட கம்பைலர் தேவை. சோ இந்த இடத்துல நம்ம வந்து பைத்தான் கம்பைலரை கூப்பிடலாம். பைத்தான் 3ங்கிறத மேல முன்னாடி டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம், அதாவது இதான் நமக்கான எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல், இதோட நேம் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனர் வர ஆரம்பிக்கும். இந்த பேனர் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான நம்மளால ஹேக்கிங்கை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து டிவைஸை கனெக்ட் பண்ணும். அதனால நான் வந்து இந்த இடத்துல நம்பர் 1ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குது, டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. அதாவது மொபைலோட ஐபி, நம்ம எந்த மொபைலை ஹேக் பண்ண போறோமோ அந்த மொபைலோட ஐபி அட்ரஸ் தேவை. நான் இந்த இடத்துல ஒரு டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் எடுத்து வச்சிட்டேன். இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்ப கேக்குது. இப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன கேக்குதுன்னா, நீங்க வந்து கண்டினியூ பண்றீங்களா, இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதும் உங்களால இங்க பார்க்க முடியும், இந்த டிவைஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, அதாவது இந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும்.
சரி, ஓகே. எனக்கு இது வந்து கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. இப்ப நான் வந்து அந்த மொபைல்ல என்னென்ன ஆப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அதுலயுமே இருக்கு. இந்த இடத்துல லிஸ்ட் கனெக்டட் டிவைஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன். லிஸ்ட் கனெக்டட் டிவைஸ்ங்கிறத கொடுத்தீங்கன்னா, என்னென்ன ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணும். இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு ஐபி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் இங்க வந்து காமிச்சிருச்சு. இப்ப நான் என்னென்ன ஆப்ஸ் இருக்குங்கிறத நான் காமிச்சிடறேன். இது வந்து நம்பர் 13 லிஸ்டட் ஆப்ஸ் என்னென்ன ஆப்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால நம்ம வந்து 13 கொடுத்து இந்த இடத்துல என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்கணும், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது அவங்க இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸை மட்டும் நீங்க பார்க்கணுமா, இதுல இருக்க எல்லா ஆப்ஸுமே பார்க்கணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து எல்லா ஆப்ஸுமே கொடுத்துறேன். ஸோ எனக்கு வந்து எல்லா ஆப்ஸுமே இங்க வந்து எனக்கு ஷோ பண்ணிடுச்சு. ஆனா நமக்கு வந்து இது இப்ப தேவை கிடையாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த எக்ஸாம்பிள் காமிச்ச அந்த ஆக்சஸ் நமக்கு தேவை, அதாவது மிரர் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் எந்த இடத்துல இருக்கு, 5ல இருக்கு. நம்ம வந்து மிரர் ஸ்கிரீனையும் பண்ண முடியும், பிளஸ் அந்த டிவைஸை ஃபுல்லாவே கண்ட்ரோலும் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் அப்படியே இங்க வந்து கீழே வந்துடுறேன். கீழே வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல இந்த ஆப்ஷன் நம்பர் 5. ஸோ இந்த இடத்துல நான் 5 கொடுத்துறேன். இப்போ இங்க என்ன கேக்குதுன்னா, உங்களுக்கு வந்து ஷேர் ஆகக்கூடிய ஸ்கிரீன், அதாவது அந்த மிரர் ஸ்கிரீன் ஆகுதுல, அந்த ஷேர் ஆகக்கூடிய ஸ்கிரீன் வந்து எந்த குவாலிட்டியில உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. இதுல வந்து நீங்க நார்மல் டிஃபால்ட்டே கொடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். இதுல என்ன கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்பர் 1 கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அந்த டிவைஸோட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இங்க ஷோ ஆக ஆரம்பிக்கும். பிளஸ் மிரர் ஸ்கிரீனும் இங்க ஆயிரும். இதுல நான் சொன்ன மாதிரியே வந்து மொபைல் ஆக்சஸ்ல வந்து கால் ஆக்சஸ் உங்களால பண்ண முடியும், இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணலாம், மெசேஜஸ், கான்டாக்ட்ஸ், கேமரா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களால தெளிவாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா கைஸ், இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துறேன். இதை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆகல, நீங்க எப்பவுமே வந்து 0 கொடுத்து எக்ஸிட் ஆகுங்க. அப்பதான் அடுத்த டைம் இந்த இடத்துல ப்ராப்பரா ரன் பண்ணல எந்த ஒரு எரரும் இல்லாம உங்களுக்கு வர கரெக்டான கனெக்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா கரெக்டான கனெக்ஷன்ஸ் கிடைக்காது. இந்த இடத்துல நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்க வந்து null_cy இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, பர்சனாலிட்டி ஹேக்கிங் பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எப்போ வேணாலும் டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ல பண்ணிட்டு போயிருங்க. நம்ம அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.